ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனூஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஊத்தாப்பம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா, நான் இதில் ஒரு 250 ml வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரவையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 250 கிராம் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு கப்பு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இப்போ இதிலே வந்து 1/4 கப், இதில் தான் நான் ரவை எடுத்தேன். இதில் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதிலே வந்து 1/4 கப்பு வந்து அவல் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம ரவை வந்து பொடி ரவைன்னா இன்னும் நல்லா பொடிசாகும். நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் பெரிய ரவை தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பவுலுக்கு நம்ம மாற்றிட்டோம். இப்போ அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப்பு வந்து தயிர் எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன், ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு தயிர், கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து ஆப்ப சோடா எல்லாருமே வச்சுருப்போம். ஸோ அந்த ஆப்ப சோடாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா, நம்ம போண்டாக்கு பஜ்ஜிக்கெலாம் போடுற அந்த ஆப்ப சோடா, அது நான் 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு சில பேர் ஈனோ போடுவாங்க, பட் நான் ஈனோ போட மாட்டேன், ஆப்ப சோடா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டிருக்கோம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். கிளற கொஞ்சம் அந்த தயிரோடு மிக்ஸ் ஆகி அந்த வந்து ரவை வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அது மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், தயிர் இதெல்லாம் போட்டுட்டு, தயிர் ரவை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதம் அளவுக்கு வந்து மாவை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் தோசை பதத்த அளவுக்கு கரைச்சிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறிடும். பட் இப்போது நல்லா தண்ணியாக கரைச்சாச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறிச்சுன்னா அந்த ரவை வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ஊறிடும். நல்லா சோக்கானதுக்கப்புறமும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ரவை ஊறினால கொஞ்சம் இருகலாக இருக்கும், அதாவது கொஞ்சம் கெட்டியாயிடும். அப்போ மறுபடியும் நம்ம தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து இப்படியே கூட ஊற்றலாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு ஊற்றுவேன். ஸோ அது மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து இழுத்துருக்கு, வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தோசை மாவு போட்டு தோசை ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி போட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கேன். இப்போ தவா நல்லா சூடாகட்டும். இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அது வெந்துட்டுருக்கு. இப்போ அது நல்லா வேகட்டும். இப்போது இந்த மாதிரி ஒரு மூடியும் போட்டு நீங்கள் மூடிக்கலாம். அது கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், நல்லாவும் வேகும். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். திருப்பிலாம் போட வேண்டாம், அப்படியே எடுத்தாலே வரும்.
மூடி வச்சு தான் வேக வைக்கிறோம். ஸோ திருப்பிலாம் போட வேண்டாம், இதை எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொன்று ஊற்றிடலாம். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகான ஒரு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், கார சட்னி அதாவது தக்காளி சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, friends.